என் இனிய நண்பர்களுக்கு வணக்கம். நாம இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம் அப்படின்னா, துளசி எப்படி பூமிக்கு வந்தது? அதை ஏன் வழிபடுகிறோம்? அப்படின்ற சுவாரஸ்யமான தகவல தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். துளசி செடிய பத்தி நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். அத மகாலட்சுமியோட இன்னொரு ரூபம்னே நம்ம வீட்ல இன்னைக்கும் துளசி மாடம் வச்சு வழிபட்டுட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம பெருமாள் கோவில்ல துளசி இல்லாம ஒரு வழிபாடே நடக்காது. அப்படி பெருமைக்குரிய துளசி எப்படி பூமிக்கு வந்தது அப்படின்ற கதையத்தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். சத்திய யுகத்துல ஜலதிரன் அப்படின்ற கொடுமையான அரக்கன் வாழ்ந்து வரான். அவன் பல ஆண்டு காலமாம் தவம் புரிந்து விஷ்ணு கிட்டயும் பிரம்மா கிட்டயும் பல அரிய வரங்களை பெற்றிருக்கான். அதோட அவனுக்கு இந்திரனுக்கு நிகரான சொத்துக்களும் இருக்கு. சிவனுக்கு நிகரான சக்தியையும் வரமா பெற்றிருந்தான். அதனால உலகத்தையே ஆட்சி செய்யணும்னு நினைச்சு தேவர்களையும் முனிவர்களையும் கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கான். அமிர்தம் வேண்டி பார்க்கடலை கடையும் போது எத்தனையோ பொருள் பார்க்கடல்ல தோன்றுச்சு. அதுல ஒன்றுதான் தேவி மகாலட்சுமி. அவளோட அழகுலயும் தேஜஸ்லயும் மயங்கி எவ்வளவோ பேர் மகாலட்சுமி அடைய விரும்பினாங்க. அதுல ஜலதிரனும் ஒருவன். ஆனா மகாலட்சுமி விரும்பி பகவான் விஷ்ணுவையே தன் பதியா தேர்ந்தெடுத்தாங்க. இத பார்த்த ஜலதிரனுக்கு மகாவிஷ்ணு மேல பயங்கர கோவம். அவரை எதிரியாவே பார்க்க ஆரம்பிச்சான் அவன். அதனால அவன் என்ன பண்றான்? பிரம்மதேவரை நோக்கி கடுமையா தவம் புரியறான். பிரம்மதேவரும் இவனோட தவம் வலிமையை கண்டு மகிழ்ச்சி அடைஞ்சு அவனுக்கு வரம் தரத்துக்காக அவன் கண் முன்னாடி தோன்றுறாரு. அப்ப பிரம்மதேவர், உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் அப்படின்னு கேட்கிறாரு. அதற்கு இந்த ஜலதிரன், எனக்கு மரணமில்லா வாழ்வு வேண்டும் அப்படின்னு கேக்குறான். அதுக்கு பிரம்மதேவர், அப்படி ஒரு வரத்தை யாராலையும் கொடுக்க முடியாது. அதற்கு பதிலா வேறு ஒரு வரம் கேளு அப்படின்னு சொல்றாரு. இவனும் தந்திரமா யோசிச்சு ஒரு வரம் கேக்குறான். எனக்கு மகாலட்சுமிக்கு நிகரான அழகுடைய மனைவி வேண்டும் அப்படின்னு கேக்குறான். அதுவும் அவ பதிவிரதா தன்மையோடு இருக்க வேண்டும். அவ பதிவிரதா தன்மையால எனக்கு மரணமில்லா வாழ்வு வேண்டும் அப்படின்னு கேக்குறான். அப்படியே ஆகட்டும்னு பிரம்மதேவரும் வரம் கொடுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம பிரம்மதேவர் மகாலட்சுமிக்கு நிகரான அழகான ஒரு பெண்ணை உருவாக்குறாரு. அவள் பேர் தான் பிருந்தா. அவளோட பதிவிரதா தன்மை தவறாத வரைக்கும் உனக்கு மரணம் இல்லை அப்படின்னு சொல்லி அவளை அவனுக்கு திருமணமும் செய்து வச்சுட்டு பிரம்மா மறைஞ்சிடுறாரு. ஜலதிரனுக்கு ஒரே சந்தோஷம். அவ ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கா. தன்னோட மனைவி பதிவிரதா தன்மையால நமக்கு இனிமே மரணமே இல்லை அப்படின்னு சொல்லி அவன் உலகையும் துன்பப்படுத்த ஆரம்பிக்கிறான். அவனோட அராஜகம் நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. அவனுக்கு அழிவே இல்லைன்றதை எண்ணி நாம் தான் இனிமே இறைவன் அப்படின்ற எண்ணத்துக்கே அவன் போறான். அவனோட கொடுமைகளை தாங்க முடியாத தேவர்களும் முனிவர்களும் சிவபெருமான் கிட்டையும் விஷ்ணு கிட்டையும் உதவி கேட்டு போறாங்க. எப்பெல்லாம் இந்த மாதிரி தேவர்களுக்கு தீர்க்க முடியாத துயரம் வருதோ அப்பெல்லாம் பகவான் சிவனும் விஷ்ணுவும் ஏதாவது ஒரு அவதாரம் எடுத்து அவங்கள காத்திருக்காங்க. அதே போல இப்பயும் சிவபெருமான் சொல்றாரு, அவன் எனக்கு நிகரான சக்தி பெற்று வரம் வாங்கியிருக்கான். அதனால நானே அவனை அழிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் புறப்படுறாரு. ஆனா மகாவிஷ்ணுவுக்கு இவன் பிரம்மதேவன் கிட்ட வரம் வாங்கின விஷயம் தெரியும். இவனோட மனைவி பதிவிரதா தன்மை இழக்காத வரைக்கும் இவனுக்கு மரணம் ஏற்படாது அப்படின்ற விஷயம் பகவான் விஷ்ணுவுக்கு தெரியுது. அதனால சிவபெருமானுக்கு உதவி புரியணும்னு நினைச்சு இவரு தன் தங்கையான மாயாதேவியோட ஒரு லீலை புரிய ஆரம்பிக்கிறாரு. இங்க ஒரு பக்கம் சிவபெருமானுக்கும் ஜலந்திரனுக்கும் கடுமையான யுத்தம் நடக்குது. இரண்டு பேரும் சரிசமமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. யார் ஜெயிப்பா யார் தோப்பாங்கன்னு தெரியாத ஒரு நிலை. அவ்வளோ கடுமையா யுத்தம் பல நாளா நடந்துகிட்டே இருக்கு. இதற்கு இடையில பகவான் விஷ்ணு தன் தங்கையான மாயாதேவியோட பிருந்தாவை நோக்கி புறப்படுறாரு. பிருந்தா பிறந்ததில் இருந்தே ஒரு மகா விஷ்ணு பக்தை. அவ என்னதான் பதிவிரதையா இருந்தாலும் தன்னோட முழு முதற் கடவுளா அவ பகவான் விஷ்ணுவை தான் வழிபட்டுட்டு வரா. நித்தியமும் பகவானுக்கு பூஜை செஞ்சு தன்னோட கணவர் நீண்ட ஆயுளா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டே வரா. அப்படி ஒரு நாள் பிருந்தா பூஜையை முடிக்கிற சமயத்துல அவ கண் முன்னாடி தோன்றார் பகவான் விஷ்ணு. விஷ்ணுவா தோன்றாம மாயாதேவியோட உதவியால ஜலாதிரன் ரூபத்துல அவ கண்ணுக்கு காட்சி அளிக்கிறாரு. உடனே பிருந்தாவும் தன் கணவர் சிவபெருமானையே ஜெயிச்சுட்டு வந்துட்டாரு அப்படின்னு சந்தோஷமா பகவான் விஷ்ணுவ வரவேற்று ஆரத்தி எடுக்கிறா. அந்த சன நேரம் தன் கணவரா எண்ணி மகிழ்ந்ததுனால இவ பதிவிரத தன்மைய இழக்கிறா. அவ சன நேரம் தன்னோட பதிவிரத தன்மையை இழந்ததுனால சிவபெருமானும் ஜலாதிரனை அழிக்கிறாரு. இப்படி
சூழ்ச்சியால தன் கணவர் அழிஞ்சிட்டாரு அப்படின்ற விஷயம் பிருந்தாவுக்கு தெரியுது. உடனே பிருந்தா, எப்படி சூழ்ச்சியால என்னிடமிருந்து என் கணவர நீங்க பிரிச்சீங்களோ, அதே போல ஒரு மாய சூழ்ச்சியால நீங்க மகாலட்சுமிய பிரிஞ்சு கொஞ்ச நாள் கஷ்டப்படுவீங்க அப்படின்ற சாபத்த மகாவிஷ்ணுவுக்கு இவ கொடுக்கறா. இதன் காரணமா தான் ராமாயணத்துல ராமரும் சீதையும் பிரிஞ்சிருந்தாங்கன்னு புராணங்கள் சொல்லுது. அது மட்டும் இல்லாம தன்னோட பதிவிரதா தன்மைய நிரூபிக்கிற மாதிரி ஒரு தீய மூட்டி தன்னோட உயிரை விடுறா பிருந்தா. இந்த பிருந்தாவோட பதிவிரதா தன்மையாலையும் தலை சிறந்த விஷ்ணு பத்தியா இருந்ததுனாலையும் விஷ்ணு பகவான் இவளுக்கு அழிவில்லாத வாழ்வை கொடுக்கணும்னு விருப்பப்படுறாரு. அதனால அவளோட உடலை எடுத்து ஒரு புண்ணிய நதியா உருவாக்குறாரு. அவளோட சக்தியை எல்லாம் ஒண்ணு திரட்டி ஒரு செடியா உருவாக்குறாரு. அப்படி அவளோட உடலை சேர்த்து உருவாக்கப்பட்ட நதிதான் வடபகுதியில நேபாளத்துல இருக்கக்கூடிய புண்ணிய நதியான கண்டகா நதியா இருக்கு. அது மட்டும் இல்லாம அவளோட சக்தியான உருவானதுதான் இன்னைக்கு நம்ம வணங்குற துளசி செடி. அவளோட மொத்த சக்தியையும் எடுத்து துளசி செடியா உருவாக்கியிருக்காரு பகவான் விஷ்ணு. பகவானையும் பக்தனையும் என்னைக்கும் பிரிக்க முடியாது அப்படின்றது போல அந்த துளசி மாலையை எப்பவுமே தன் கழுத்தில் மாலையா அணிஞ்சிருக்காரு பகவான் விஷ்ணு. அது மட்டும் இல்ல, அவருக்கு ரொம்ப பிரியமான ஒரு இலையாவும் துளசி இருக்கு. விஷ்ணுவோட சிறந்த பக்தையான பிருந்தாவ யாரெல்லாம் வணங்கி பூஜை செய்றாங்களோ, இன்னிக்கும் அவங்க கேட்ட வரத்தெல்லாம் பகவான் விஷ்ணு கொடுக்கறாரு அப்படின்றது நம்பக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அது மட்டும் இல்லாம கண்டகா நதியில தானே தோற்றமளிக்கணும்னு பகவான் விஷ்ணு இன்னிக்கும் பகவான் கண்டக நதியில தான் சால கிராமக்கல்லா தோன்றினாரு. அப்படி ஒரு புண்ணியத்தை தன் பக்தைக்கு கொடுக்கணும்னு பகவான் விஷ்ணு விருப்பப்படுறாரு. அதனால தான் இன்னிக்கும் பெருமாள் கோயிலுக்கு மத்த எந்த பூவை விட துளசிய சாத்துனா பகவான் விஷ்ணு மகிழ்ச்சி அடைஞ்சி கேட்ட வரங்கள் கொடுப்பாருன்னு நம்பப்படுது. யாரெல்லாம் வீட்ல துளசி மாடம் வச்சு வழிபடுறாங்களோ அவங்க பாவம் போகி அவங்களுக்கு புண்ணிய பலனை பகவான் விஷ்ணு அருள் புரியுறாரு. அது மட்டும் இல்ல, இன்னிக்கும் நம்ம ஏகாதசி விரதம் இருந்தோம் அப்படின்னா துளசி தீர்த்தம் குடிக்கும் போதுதான் அந்த விரதத்துக்கான முழு பலனும் அளிக்கப்படுது. இப்படி தன் பக்தைய வணங்குனா அதற்கு முழு பலனையும் கொடுக்கறதா பகவான் விஷ்ணு வரம் கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம துளசிக்கு வேறு ஒரு பெயர்களும் உண்டு. பிருந்தாவனா, விஷ்ணு பிரியா, விஸ்வபவனி, புஷ்பச்சாரா, நந்தினி, கிருஷ்ண ஜீவினி, துளசி மாதா, இது போன்ற பெயர்களை கொண்டு நம்ம துளசிய பூஜிக்கலாம். இன்னைக்கும் பகவான் கிருஷ்ணருக்கு ஒரு துளசி இலையை சமர்ப்பிச்சா கோடி புண்ணியம் தரும்னு நம்ம புராணங்கள் சொல்லப்படுது. நன்றி. மீண்டும் இதுபோல் நல்ல கதைகளை கேட்க எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.